ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சுவையில் மீல் மேக்கர் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஃப்ரை செய்ய அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 2 பட்டை 3 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கி விடாமல் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. அவ்வளோதான் பாருங்கள். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னா இது கூட பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா அரைச்சி கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைனா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட மீல் மேக்கர் சேர்த்துடலாம். இந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சு பச்சை தண்ணியில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மீன் மேக்கரை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி மீன் மேக்கர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தாங்க எடுத்துருக்கு. அதுலேயே இந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கடைசியாக இது கூட மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேங்க. இது 3 இது கூட சேர்த்துடலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம்னா அது 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தா மட்டும் போதும். 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும், ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்துடலாம். இடையில பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக அடி பிடிக்காது. நம்ம தண்ணி சேர்க்காதனால சட்டுன்னு அடி பிடிச்சிக்கும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதிலே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி மசாலா ஃப்ரை செய்கிறதுனால தண்ணி சேர்க்கலை. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாங்க. அவ்வளோதான். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நல்லா சூப்பராக காரசாரமாக மீன் மேக்கர் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, இதுலேயே தண்ணி நல்லா விட்டு மீன் மேக்கர்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா, அதுலேயே மீன் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால ரொம்ப நேரம் எடுக்காது வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக இந்த மசாலா ஃப்ரை ரெடி ஆயிரும். இது இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா கறியே தோற்று போயிருங்க, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.